ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிஸ்ட்ரி. ஸோ மேலே குரூப் 1 குடுத்துருக்காங்க. பட் வந்து குரூப் 4க்குமே யூஸ் ஆகும். ஸோ வந்து ஒரு ரிவிஷனுக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஒரு பிக்சர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து யூனிட் 3 அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதை தான் குடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிந்து சமவெளி சங்ககாலம். ஸோ இது இங்கிலீஷில் மட்டும் இல்லை தமிழ்லையும் இருக்குது. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாதி பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பார்க்காம பாதி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்ல வரேன், என்னதான் இருக்கு, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போயிடும். ஸோ அப்புறம் கீழே கமெண்ட்ல வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. எங்க டவுன்லோட் பண்ணணும்? பிடிஎஃப் கொடுங்க, பிடிஎஃப் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கேட்காதீங்க. வீடியோ முழுசா பாருங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் நான் பேச போறதில்ல. மினிமம் 4 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ இதில் என்ன இருக்கு, எங்க யூஸ் பண்ணலாம், இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்ல போறேன். வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது பாருங்க. எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் புக் போர்ட்ஸ் இருக்கு, ஸ்டேட் போர்ட் புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்கூல் புக்கு, அதில் எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கு இல்லைங்களா, ஸ்பெக்ட்ரமில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஃபோக்கஸ் ஏரியா எங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் வந்து 7th ஹிஸ்ட்ரி, 10th, 11th ஸ்பெக்ட்ரம், ப்ரீவியஸ் கொஷன் அண்ட் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஐவிசி, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இங்கிலீஷில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து இதுக்கும் கீழே வரும். ஓகே, ரைட். இங்கேருந்து ஓகே, டெல்லி சுல்தான்கள் கீழே குப்தர்கள்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதுவுமே முகலாய பேரரசு, பக்தி இது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இது பண்ணும் யோசிச்சேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாவே தெரியுதுங்களா, தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, என்னென்ன ஆர்கனைசேஷன் இந்த மாதிரிலாம் புக்கில் வந்து எல்லாம் பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு டக்குன்னு ஒரு குழப்பமா இருக்கும். அதில் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி இப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதே மாதிரி பீரியடா சேர்மன் யார், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, ஓகேங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி 1935 கவர்மெண்ட் ஆக்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஐஎன்ஏ, அது ஃபுல்லா. அதே மாதிரி கேபினட் மிஷன், மவுண்ட் பேட்டன் திட்டம், ஓகேங்களா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அதை பத்தி. அடுத்து விமன் லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பேஸ் பண்ணி. அதே மாதிரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஐஎன்சி பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் ஒன் லைனஸ், இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ், அதில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கிங்ஸ். இந்த பக்கம் அதே மாதிரி பல்லவர்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இது இம்பெரியல் சோலாஸ் அந்த இது. இதுல வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவிஷனுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ்க்கே கொடுத்தனால இப்போ டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஜெனரல்ஸ், வைஸ் ராய்ஸ், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது. ஓகேங்களா? ஸோ வித் கரண்ட் அஃபேர்ஸோட தெரியுதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ், ஜிஐ டேக் அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க.
ஸோ ஜிஐ டேக்ஸில் வந்து என்னென்ன கேட்டகரி வைஸ் கவுண்ட் என்ன, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க. அது சும்மா நம்ம பார்க்கலாம், பட் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அதுதான் இது சொல்லவும் வந்தேன். ஸோ இது எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கான பிடிஎஃப் வந்து என்னோட டிஎன்பிசி சேனல் வந்து இருக்கு இல்லைங்களா, டெலிகிராமில், அதுலேயே வந்து நான் கொடுக்குறேன். அதோட லிங்க்கு பின்டு கமெண்ட்லோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக கொடுக்குவேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி டைரெக்டாக பிடிஎஃப்கே போகும். இல்லை நீங்கள் இப்போ சேனலில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோட வரேன்.